இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிரெட்டை வச்சு பிரெட் சில்லி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிரெட்டையில நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஆயில் ஊற்றிருக்கேன், அது ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்மால் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொருளை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகா நான் சேர்க்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கால் ஸ்பூன் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் ஊற்றுறோன்னா அப்போதான் அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து அந்த ஸ்மெல் போகும். அதனால நம்ம ஊற்றி லைட்டாக வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பிரெட் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரெட்டோட அந்த மசாலாலாம் ஒட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சா அப்புறம் எல்லாம் கருகிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்ததுனால கிறிஸ்பாக ரெடி ஆயிடுச்சு பிரெட் சில்லி. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. வெல்கம் டு KR ஃபேமிலி. தேங்க்யூ.